ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மேட்டரை பற்றி பேச போகிறேன். அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவை சேர்ந்த பல நடிகர்கள், 90% நடிகர்கள் இந்த குடிப்பழக்கம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு 50% அந்த குடிப்பழக்கத்தினால அழிஞ்ச கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மோசமான ஒரு சில நடிகர்களை பற்றி நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படியே கேள்விப்பட்டிருந்தாலும் அவங்க எந்த மாதிரியான உடல் பிரச்சனைகளை இந்த குடிப்பழக்கத்தினால சந்திச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, அவங்களோட ஹெல்த்தும் போச்சு, அவங்களோட கெரியரும் போச்சு அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. இந்த நடிகர்கள்லாம் யாரு, எந்த மாதிரியான குடிப்பழக்கத்தில் அவங்க இருந்து அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த் எந்த லெவல்ல பாதிக்கப்பட்டது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெள்ள தெளிவா பேசுவோம் நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர், ஸ்டண்ட் நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் தான். இப்போ நல்லபடியா ரெக்கவர் ஆகி ஆண்டவ முன்னியத்துல மனுஷன் நல்லா இருக்கிறாரு. ஆனா ஒரு காலகட்டத்தில் இந்த குடிப்பழக்கத்தினால அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவரு செத்து போழைச்ச கதைலாம் இருக்குதுங்க. அது என்ன கதை அப்படின்றத பத்தி நான் இப்ப சொல்றேன். அதாவது பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. அதாவது தென்னிந்திய சினிமால அப்படின்னு சொல்லலாம். அது என்ன தமிழ் படம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும். 1000 படங்கள் சவுத் இந்தியன் பிலிம்ஸ்ல நடிச்சிருக்காருங்க. சோ அந்த அளவுக்கு மிக பிரபலமான ஒரு நடிகராக இருந்தாலும் சமீபத்தில் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பிரச்சனை வந்துருச்சு. அதாவது கிட்னியை மாத்தினாதான் இவர் உயிரோடவே இருப்பாரு அப்படின்ற மாதிரி இவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? டெய்லி சரக்கடிக்கிற காரணம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும், அந்த சரக்கடிக்கிற பழக்கத்தை இவரோட எதிரிகள் யூஸ் பண்ணி இவரை காலி பண்ண முயற்சி பண்ணதுதான். அதாவது சரக்கடிச்சா நம்மளோட உடம்புக்கு நம்மளே சூனியம் வச்சுக்கிற கதை அப்படின்றதையும் தாண்டி, உங்க எதிரில் இருக்கிறவன், உங்களை மட்டையாகணும்னு நினைக்கிறவன், உங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு நீங்களே ரூட்டு போட்டு கொடுக்குற மாதிரி தான் இந்த குடிப்பழக்கம் அப்படின்றது. இது எப்படி இவரோட வாழ்க்கையில நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இவர் நல்லா தாங்க இருந்தாரு. இருக்கும் போது இவர் என்ன பண்றாரு, இவருக்கு ஒரு மேனேஜர் வேணும். அதனால இவரோட தம்பி, அதாவது சொந்த தம்பின்னு சொல்ல முடியாது, இவரோட அப்பாவுக்கு 4 மனைவி இருக்காங்களாம். 4 மனைவிக்கு 11 பசங்க இருக்காங்களாம். சோ இவர் கூட மேனேஜரா வச்சுக்கிட்டது இவரோட அப்பாவுக்கு 3ஆவதாக வாக்கப்பட்ட மனைவியின் பையன் தான் இவருக்கு மேனேஜரா இருந்திருக்காரு. ஆனா இவரோட மேனேஜருக்கு இவரை பார்த்து ரொம்ப பொறாமைங்களாம். சின்ன வயசுல இருந்து இவன் மட்டும் நல்லா பெரிய ஆளாயிட்டான், பெருசா வந்துட்டானே, நம்மளாம் கஷ்டப்பட்டு நுகுறமே அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்றக்கூடிய அவரோட சொந்த தம்பிக்கு இவரை பார்த்து ரொம்ப பொறாமையா. இது ரொம்ப நாளா நம்ம பொன்னம்பலம் அவர்களுக்கு தெரியவே இல்லை. இருந்தாலும் கூடவே வச்சு சுத்தி நின்றுக்கிறாரு. அதாவது பூனையை மடியில கட்டின சுத்துற கதை தான். சோ இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பொன்னம்பலம் அவர்களுக்கு டெய்லி இந்த பீர் அடிக்கிற பழக்கம் இருக்குதான். அந்த மாதிரி வீட்டுல உட்காந்து பீர் அடிக்கும் போது ஸ்லோ பாய்சன் கலந்துட்டு இருக்காரு. இவர் அடிக்கிற பீர்ல மற்றும் இவர் சாப்பிடக்கூடிய ரசத்தில், எப்பா என்னைக்காவது ஒரு 2 நாள் ரசத்தை நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிருப்பல்ல அப்படின்ற மாதிரி நம்ம போற போகல கேட்டு போலாம். ரசத்தை விட்டாலும் மனுஷன் பீர்ன்ற ஒரு விஷத்தை விடாம போயிட்டாரு. அதனாலதான் மாட்டிக்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இவரோட கிட்னி ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணாதான் தெரியுதா, ஏன்பா நீ ஓவரா குடிச்சு உன் கிட்னி சட்னி ஆயிடுச்சு, அதனால கிட்னியை மாத்தினாதான் நீ பழப்ப அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொன்னம்பலத்துக்கு ஒரு ஷாக்கா, எங்க நான் ஆரம்ப காலத்துல பயங்கரமா குடிச்சது உண்டு, சமீப காலத்துல குடியெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி பீர் மட்டும் தாங்க அடிச்சு நிக்கிறேன், அதுதான் கூல் ட்ரிங்க்ஸ் லிஸ்ட்ல வந்திருக்கு. அடப்பாவீங்களா, பீர் எப்படா கூல் ட்ரிங்க்ஸ் லிஸ்ட்ல வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டை என்னைக்கு வெஜிடேரியன் லிஸ்ட்ல வந்ததோ அன்னைக்கு பீரும் கூல் ட்ரிங்க்ஸ் லிஸ்ட்ல வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில தற்கொலைகள் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ஏப்பா உன் உடம்புல ஸ்லோ பாய்சன் இருந்திருக்குதுப்பா, எவனோ ஒருத்தன் உனக்கு செய்வன வச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அதுக்கப்புறம் செக் பண்ணி இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இருந்தாலும் இவரை காப்பாத்தினது இவரோட நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இவருக்கு கிட்னி டொனேட் பண்ணாராம். பாருங்க, நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு எப்படி வேணாலும் நடக்கும். இதுக்கப்புறம் எனக்கு சூனியை வச்ச அந்த கல்பிரேட் யாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இவருக்கு தூக்கமே வரலீங்களாங்க. அப்ப என்ன பண்ணிருக்காரு, சரி போய் ஒரு தம்ம போடும் அப்படின்ற மாதிரி வெளில போய் தம்ம போட போனா இவரோட மேனேஜர்னு சொல்லக்கூடிய இவரோட தம்பியும் பொன்னம்பலத்தோட அசிஸ்டன்ட்டும் 2 பேரும் ரொம்ப டீப்பா டிஸ்கஷன் பண்ணது மட்டும் இல்லாம இவரோட துணிமணி லுங்கி எல்லாத்தையும் போட்டு எரிச்சு நின்றுக்கிறாங்க. இவருக்கு ஒரே ஷாக்கு, என்னடா என்னோட துணிமணி எல்லாம் போட்டு எரிச்சு நிக்கிறீங்க, என்னடா பண்றீங்க, இந்த வீட்டுல என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டை ஒரு ரூம்ல லாக் பண்ணி என்னன்னு விசாரிச்சாதான் தெரியுதான், சார் உங்க சொந்த தம்பி உங்களுக்கு சூனியம் வச்சிட்டாரு. டே உண்மையாவே சூனியம் வச்சிட்டீங்களா, அம்புட்டு தானே என் கதை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துதான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து. இருந்தாலும் இவருக்கு சூனியம் வைக்கிறதுக்கு இவரே ரூட்டு போட்டு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு வழிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சரக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அதனால சரக்கு அடிக்கிறத விட்டுருங்க, அதுக்கப்புறம் உங்க எதிராளிக்கு நீயே ரூட்டு போட்டு கொடுக்குற மாதிரி பா. இப்ப இந்த லிஸ்ட்ல 2ஆவதா சொல்ல போறது நம்ம காமெடி கிங் கவுண்டமணி அவர்கள். கவுண்டமணி அவர்கள் ஆரம்பத்துல எப்படி இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 16 வயது நிலை அப்படின்ற ஒரு படத்துல முக்கியமான கதாபாத்திரம் பண்ணும் போதே மனுஷன் 40 வயசு தொட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இவரை பார்த்து குலுங்கி குலுங்கி சிரிச்ச இந்த ரெட்ட ஜட வயசு, தேடினேன் வந்தது, உள்ளத்தை அள்ளித்தா இந்த படத்துல எல்லாம் வரும்போது நம்ம கவுண்டமணி அவர்கள்
60 வயசை தொட்டு விட்டார். சோ 60 வயசுல தான் மனுஷன் கலக்குன்னு கலக்கினாரு. சரி, இவரோட கெரியரை பத்தி சொல்லாத, இவர் எப்படி சரக்கடிச்சு கொஞ்சம் காலியானார் அப்படின்றத பத்தி சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதாவது ஆரம்ப கட்டத்துல கவுண்டமணி அவர்கள் தொடர்ந்து பல படங்கள்ங்க, அதாவது இவரோட கால் ஷீட் இருக்குன்னா, அட கவுண்டமணி கால் ஷீட் இருக்கா, தோ பாரு இருக்கிற ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்து நடிகரம் பாரு அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார்ல இருந்து நம்ம சத்யராஜ் வரைக்கும் போன கதெல்லாம் உண்டா. அந்த அளவுக்கு மனுஷன் ஒரு காலகட்டத்தில் பிஸியா இருந்திருக்காரு. இருக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, காலையில ஒரு ஷூட்டிங், மதியானம் ஒரு ஷூட்டிங், நைட் ஒரு ஷூட்டிங், மறுபடியும் நடுராத்திரியில ஒரு ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி கவுண்டமணி அவர்கள் பயங்கரமா பிஸியா இருந்த காலம் அது. இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்றது, வெறும் 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூக்கம், அதுவும் படுத்தாலும் தூக்கம் வரல, தூங்கலன்னா முடிஞ்சு போச்சு, கரெக்டா 2 ஹவர் கழிச்சு நம்மள எழுப்பி விட்டுருவாங்க, அதனால தூங்கணுமேனு சொல்லி சரக்கடிக்க ஆரம்பிச்சிருக்காரு கவுண்டமணி அவர்கள். அந்த மாதிரி சரக்கு போட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி அவரோட உடல்நிலை மாறினதுக்கு அப்புறமா தினமும் சரக்கு அப்படின்ற மாதிரி அவரோட வாழ்க்கை மாறிடுச்சு. இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா இருந்தார் மனுஷன், கும்முன்னு இருந்தாருங்க. அந்த என்ன படம் அது, ரெட்டஜட வயசு, அதுக்கப்புறம் உள்ளத்தை அளித்தாலாம் மனுஷன் பாக்குறதுக்கு அப்படி ஜெகஜோதியா இருப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மலபார் போலீஸ், காதல் இருந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒடுக்குழுந்து வந்துட்டாரு. என்ன ஆச்சு கவுண்டமணிக்கு, நல்லா தானே இருந்தார் அப்புறம் அப்படின்ற மாதிரி விசாரிச்சு பார்த்தாதான் தெரியுது மனுஷன் அதிகமா குடிச்சனால மஞ்ச காமாலையிலயும் சுகர்லயும் அஃபெக்ட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படி இப்படி செத்து போயிச்சு வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அந்த நேரத்துல அவர் வந்து கொஞ்சம் உயிர் தப்பிச்சது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தூக்கம் வரலன்னு போட்ட கட்டிங் தாங்க. சோ அந்த கட்டிங் ஓவரா போனனால கவுண்டமணி அவர்களோட ஹெல்த்தும் இந்த குடிப்பழக்கத்தினால பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்றத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்ததா 3வதா சொல்ல போறது சமீபத்தில் உயர்ந்த பிஜிலி ரமேஷ் அப்படின்றவர் தான். பிஜிலி ரமேஷ் அவர்கள் எப்படி பாப்புலர் ஆனார் அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது யூடியூப் காரங்க போற போக்குல எவனையாவது ஒருத்தனை பிடிச்சி ஏதாவது ஒன்னத்தை பேசுவோமே அப்படின்ற மாதிரி இவரை பிடிச்சி போட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் இவருக்குள்ள இருக்கிற அந்த காமெடி சென்ஸ் வெளில வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இவரோட காமெடியை வந்து பல பேர் ரசிக்க ஆரம்பிச்சு. இவரும் திரையில வந்து ஒரு சில படங்கள் நடிச்சாரு. இவரை பல பேர் ரசிச்சாங்க. இவரும் வந்து நல்ல பேமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி குக்கு வித்து கோமாளி வரைக்கும் பாப்புலர் ஆன மனுஷன் இந்த குடியினால இன்னைக்கு சிரோசிஸ் ப்ராப்ளம் வரைக்கும் வந்து இறந்துட்டார் அப்படின்றது மிக சோகமான ஒரு விஷயம் தான். ஆனாலும் இந்த குடிப்பழக்கம் இந்த சினிமால போய் நிறைய காசு பார்த்தோம்னா வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க கிடையாது. ஆரம்பத்துல இவர் வந்து ஒரு பெயிண்டரா இருந்திருக்காரு. பெயிண்டரா இருக்கும் போது உடல் வலி, உடல் சோர்வு ஏகப்பட்டது வரும். இதனால வந்து நம்ம எது சாப்பிட்டாலும் இது வந்து ரெக்கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டா அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களோட தனிப்பட்ட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேலை செய்யறனால நம்ம பிஜிலி ரமேஷ் அவர்கள் ஆரம்பத்துல நல்லா குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட குடிப்பழக்கம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே தலைவலி கட்டிங் போட்டுருவாராம். போட்டுட்டு வந்து வீட்டாண்ட உட்காரும் போது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாரு போல இருக்கு. அவங்களும் வந்து ஒரு கட்டிங் போடலாமா அப்படின்னு அந்த போதையிலே அடுத்த கட்டிங் போய் போடுவாராம். இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க குடின்னு குடிச்சிட்டு இருந்து சரியா சாப்பிடலன்னா என்னங்க ஆகும், உங்க லிவர் கதறும். அதுவும் எவ்வளவுதான் உங்களோட ஃபில்டர் பண்ணும், எவ்வளவுதான் அதுவும் உங்களை தற்காத்துக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க லிவரையே வந்து குச்சி போட்டு பொலன்னு பொழந்தீங்கன்னா என்ன ஆகும், கடைசியில லிவர் ஃபெயிலியர் ஆகி சிரோசிஸ் வந்ததுனாலதான் நம்ம பிஜிலி ரமேஷ் அவர்களுக்கு சிகிச்சை எதுவுமே பலனளிக்கல. அது மட்டும் இல்லாம இவருக்கு லிவரே மாத்திரம் அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கிட்ட செலவாகும் அப்படின்ற மாதிரி போகும்போது அவருக்கு 5 லட்ச ரூபா பண உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லாதனால சிகிச்சை பலனின்றி பிஜிலி ரமேஷ் அவர்கள் இறந்து விட்டார். என்னதான் வந்து ஒரு லைம் லைட்ல போனதுக்கு அப்புறமும் இவர் இந்த குடிப்பழக்கத்தை தொடர்ந்தனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸ் சோர்ஸ்ல இருக்கிறவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன்ப்பா. இப்ப 4வதா சொல்ல போறது மிகப்பெரிய உச்சத்திலிருந்து கீழே தொபார்னு விழுந்த சுருளிராஜன் அவர்களை பத்தி சொல்லலாம். இவரை பத்தி பல விமர்சனங்கள், எப்பேற்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் நான் கேள்விப்பட்ட ஒரு சில விஷயங்களை சொல்றேன். இவர் வந்து மிகப்பெரிய உச்சத்துல இருந்து கீழே விழுந்ததுக்கு இந்த குடிப்பழக்கம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் எந்த அளவுல பீக்ல இருந்தார் அப்படின்றது 80s 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் இவரோட குடிப்பழக்கம் ரொம்ப அடிக்ஷன் ஆயிடுச்சுங்களாங்க. அதாவது டெய்லி குடி இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவரோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சினிமாவாசிகள் சொல்லி கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு நண்பர் இருந்தாராம். அந்த நண்பர் வந்து கவுண்டமணி அவர்களுக்கும் நண்பர், கவுண்டமணி சத்யராஜ் வச்சு ஒரு சில படங்கள் எடுத்த நண்பர். அவரோட பேரை நான் சொல்ல விரும்பல, இன்னைக்கு அவர் காலமாயிட்டாரு இல்ல. சோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இளநீல ஜின்ன கலந்து அடிங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், லிட்டரா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. இவருக்கு ஏற்கனவே சுகர் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இளநீல அந்த சரக்க கலந்து குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர் நார்மலா ஒரு பாட்டில் ஒரு 2 பாட்டில் குடிக்கிறவர் 10 பாட்டில் கிட்ட அவரோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா டேஸ்ட் ஆகுது, அதனால எவ்வளவு நாளும் இறக்கலாம் அப்படின்னு ஓவர் அடிச்சு சுகரும் அதிகமாகி இவர் குடிக்கிறனால இவரோட கிட்னி மற்றும் லிவர் எல்லாம் பாதிக்கப்பட்டதுனால தான் திடீர்னு அல்பாயுஸ்ல போயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் இறக்கும் போது அவரோட வயசு வந்து ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாதுங்க, ரொம்ப கம்மியான வயசு. மற்றும் அவர் வந்து உச்சத்துல இருந்த ஒரு நடிகர். அவரோட குடிப்பழக்கத்தையும் தாண்டி இந்த மாதிரி வித்தியாசமான குடிப்பழக்கத்துல இறங்குறனால தான் இந்த மாதிரி அவருக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒன்றும் கிடைக்கலன்னு என்னென்னமோ பண்ணானுங்க, எதையோ மெடிக்கல் ஷாப்ல வாங்கி. ஸோ இந்த மாதிரிலாம் போதைக்கு அடிமையாகாதீங்க, உங்க உடல் நலம் காலப்போக்கில் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. 5வதா நடிகர் ரகுவரன் அவர்கள் டெய்லி குடி, தினக்குடி,
குடி இல்லாம தூக்கமும் இல்ல, தூக்கம் இல்லாம குடியும் இல்ல, தண்ணியோட அதிகமா சரக்கு தான் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த பல பேர் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாகத்தான் 49 வயசுல நல்லா நடிச்சிட்டு இருந்த மனுஷன், அதாவது இவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னி வரைக்கும் யாருமே இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி குடிப்பழக்கத்தினால இவரோட வாழ்க்கையும் போச்சு, இவரோட உயிரும் போச்சு. 49வது வயசுல 2008வது வருஷம் இறந்துட்டாரு. இதன் காரணமாக தான் அந்த காலகட்டத்தில் கந்தசாமின்னு ஒரு படம் வந்தது. அதுல ஆசிஷ் வித்யார்த்தி வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாருல, அந்த கேரக்டர் வந்து ரகுரன் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டனால அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேரக்டரை ஆசிஷ் வித்யார்த்தி பண்ணதா சொல்லப்படுது. இந்த மாதிரி குடி நம்ம குடியை மட்டும் கெடுக்காது, நம்மளை சுத்தி இருந்து நம்மள நம்புறவங்களோட குடியும் கெடுக்கும் அப்படின்றதுக்கு ரகுவரன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லலாம். அவரை பத்தி நம்ம தப்பா சொல்லலைங்க, நடந்ததும் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இப்ப 6வதா சொல்ல போறது நடிகர் கலாபவன் மணி அவர்கள். இவரு தாங்க மொரட்டு குடி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா டாக்டர் சொல்லியும் கேட்கல, கூட இருக்கிற நண்பர்கள் சொல்லியும் கேட்கல, யார் சொல்லியும் கேட்கல, என் உடம்ப பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கான்பிடென்டா குடிச்ச மனுஷன் கடைசியில உடம்புல பாத்தீங்கன்னா மெத்தல் ஆல்கஹாலும் பெஸ்டிசைடோ இருந்திருக்கான். அது எப்படியா உள்ள போச்சு அப்படின்னு போலீஸ் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது இவருக்கு யாரோ விஷம் கலந்துட்டாங்கன்னு. ஆனா உண்மையா விஷம் கலந்தாங்களா இல்லையான்னு தெரியல. கடைசியில போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, மெத்தல் ஆல்கஹால் ஜென்ரலாவே சரக்குல இருக்குங்க, ரொம்ப ஓவரா நீங்க சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த மெத்தல் ஆல்கஹாலோட லெவல் அதிகமாயிடும் உங்க பிளட்ல. அந்த மாதிரி தான் இவரோட பிளட்ல லெவல் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் சொன்னாங்க. என்னன்னா, இவர் நிறைய காய்கறி சாப்பிட்டுருக்காரு, அந்த காய்கறியில பெஸ்டிசைடு அடிப்பாங்கல்ல, அதுதான் காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன எதுவோ எழவோ நம்மளுக்கு தெரியல. இதனால இவரோட ஹெல்த்தும் பாதிக்கப்பட்டு எந்த ஷூட்டிங் போனாலும் 2ல இருந்து 3 ஸ்வெட்டர் போட்டு பாருங்களாங்க. ஜெமினி படத்துல எல்லாம் மனுஷன் எப்படி ஆஜான பாகுவா இருக்காரு. கடைசியில பார்த்தா இந்த பாபநாசம் படத்துல எப்படி இருப்பாரு பாத்தீங்களா, சுகர் வந்த மாதிரி. சோ அந்த சுகர் வந்த மாதிரி இருக்கும் போதே ஒரு 2-3 ஸ்வெட்டர் உள்ள போட்டுருந்தா வேகாத வெயில நடிச்சுன்னு இருப்பாரு. அந்த அளவுக்கு அவரோட உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட மனுஷனையும் இந்த குடி காலி பண்ணிடும் அப்படின்றது கலாபவன் அவர்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7வதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவரை பார்த்து நம்ம கண்டிப்பா இன்ஸ்பயர் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சரக்குக்கு சைடு சரக்கே அப்படின்ற மாதிரி அடிக்க ஆரம்பிச்ச மனுஷன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ரஜினி அவர்கள் சினிமாவில் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்க ஆழ்வார்பேட்டையிலயோ ராயப்பேட்டையிலோ ஒரு இடத்துல வந்து வீடு வாடகை எடுத்து மாடியில தங்குவாராம். திடீர்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே கூடுவாங்களா, டே சினிமாக்கு போலாம் வாடா, அங்கங்கன்னு கூப்பிட்டா எங்கேயுமே வரமாட்டாராம். டே சாராயம் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னா முதல்ல கிளாஸோட வந்து நிற்பாராம். அந்த அளவுக்கு ஒரு அடிக்ஷனா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு செல்ஃப் டிசிப்ளின் ஆகி உடம்ப இதுக்கு மேல நம்ம வந்து பேணி காக்கலன்னா நம்மளுக்கு பால் ஊத்தி மேல அமைச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு காலம் வாழ்ந்ததே வேஸ்ட், நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடும் அப்படின்றனால சட்டுன்னு முடிச்சாருங்க. சரக்கு அடிக்கிறதையும் சிகரெட் குடிக்கிறதையும் சட்டுன்னு நிறுத்தினாரு. அது எப்ப ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராணா அப்படின்ற ஒரு படத்துல கமிட் ஆனாரு. கமிட் ஆகி அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு திணறல் வந்து மயக்கடிச்சு விழுந்துட்டாரு. இதுக்கப்புறம் இவரை கொண்டு போயிட்டு லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அதுக்கப்புறம் ராமச்சந்திரால ஷிஃப்ட் பண்ணி இங்கேயும் சிகிச்சை பலனின்றி அவரை சிங்கப்பூர் கூட்டு போனாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு சில உடல் உறுப்புகள் எல்லாம் மாத்தி ரஜினி அவர்கள் கடைசியில போயிச்சு வந்து, இனிமேல் நான் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா இருப்பேன்டா, என்ன மாதிரி யாரும் ஆவாதீங்கடான்னு எங்க மைக்கு கொடுத்தாலும் மனுஷன் வந்து அறிவுரையா வாரி இறக்கிறாரு. நல்ல விஷயம் தான். ரஜினி அவர்கள் இதுல இருந்து வெளில வந்து கிராஸ் ஆனனால தான் அவர் பட்ட அனுபவத்தை அவர் வந்து நம்ம கிட்ட சொல்றாரு. இதனால இந்த குடின்றது அக்கேஷனலாவும் வச்சுக்காதீங்க, எப்பயாவது ஒரு நாள்னு வச்சுக்காதீங்க, நியூ இயருக்காகவும் வச்சுக்காதீங்க. குடியவே குடியாதீங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன் சொல்லுவான், ஆடை சாப்பிடாதீங்க மாடை சாப்பிடாதீங்கன்னு. அவன் சொல்றதை எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மேட்டரை கொஞ்சம் கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நல்லது, உங்களை நம்புறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த குடியிற ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.